அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் இங்க இருக்கக்கூடிய குண்டு வெடிப்பு கைதிகள், இஸ்லாமிய கைதிகள், அதெல்லாம் தெளிவா தான் சொல்றேன், இஸ்லாமிய கைதிகள் விடுதலை செய்யணும்னு போராடினாங்க. ஆனா அது உங்களுக்கு சட்டமா தெரியுது, அது சட்டத்துக்கு உட்பட்டு தெரியுது, அது தப்பா தெரியல, அது மனித நேயமா தெரியுது, மனித உரிமையா தெரியுது, சிறையில் கஷ்டப்படுறான்னு தெரியுது. ஆனால் குஜராத்ல ஒருத்தர் 20 வருஷம் 15 வருஷம் சிறையில் இருந்தானா, அவன் 20 வருஷம் இருந்தானா சார், 15 வருஷம் இருந்தாலும் சட்ட ரீதியாக நான் சொல்றேன். நான் ஒண்ணு சொல்றேன், இந்த தமிழகத்திலே விடுதலை செய்ததற்கு லெனின் பொங்கவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த குண்டு வெடிப்பிலே பலியான உயிர்கள் எல்லாம் இந்துக்கள். அந்த பலியான உயிர்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஏதோ கேள்விகளை கேட்க முடியாத அல்லது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் உங்க கண்ணுக்கு படவில்லை. ஆனால் பில்கிஸ் பானு எங்க குஜராத்ல இருந்து உங்க கண்ணுக்கு படுது. அப்ப லெனின் அவர்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, அவன் வெளியே வரணும்னு சொல்லி இங்க இருந்து போராடுறதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. டைவர்ட் பண்ணாதீங்க. நான் என்ன கேக்குறேன், பாச்சா கிட்ட போய் நீ குண்டு வை 58 உயிரை கொல்லும் சொன்னாரா? பரவாயில்லை சார், நீங்க போய் பேசாதீங்க சார். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன், பில்கிஸ் பானு வழக்கை எல்லாம் தனிநபர்களாக வர வைத்து விசாரிப்பதற்கு ஒரு குழு அமைத்தது. அந்த குழுவிலே சொல்லப்பட்ட முரண்பாடுகள், நீதிமன்றம் நீங்க இல்லைங்க, நீதிமன்றம் என்பது பத்திரிகையாளர்கள் இல்லைங்க, நீதிமன்றம் என்பது நெறியாளர்கள் இல்லைங்க, நீதிமன்றம் என்பது மக்கள் இல்லைங்க. நீதிமன்றத்தின் மூலமாக வருகின்ற தீர்ப்பு தான் இறுதியானது என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம். நீங்க இங்க இருக்கக்கூடிய ரூஸ்டர்ல இருக்கக்கூடிய நெறியாளர் லெனின் அவர்கள் சொல்லிட்டாருன்னா உடனே பிரஜ்வல் பூஷன் அவர் குற்றம் உள்ளவரே, அவர் குற்றம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க நிரூபணம் பண்ணிருக்கீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியாக நீங்கள் சொல்லுகின்ற அந்த கொங்கு வேளாளர் கட்சியினுடைய ஈஸ்வரன் கட்சியினுடைய நிர்வாகி நீங்க சொல்றீங்க, அவர்கள் நிற்பது சூரியன் சின்னத்தில். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக இருந்துதான் அங்கு தேர்தலிலே போட்டியிட முடியும். அப்ப திராவிட கழக முன்னேற்றத்தினுடைய அந்த கட்சியினுடைய ஒரு பிரதிநிதி அல்லது கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் என்று சொன்னால் அந்த திமுக முடிவெடுக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜேடிஎஸ், அந்த ஜேடிஎஸ்க்கு என்று ஒரு கட்சி இருக்கின்றது, அந்த ஜேடிஎஸ் கட்சியினுடைய தலைமை இருக்கின்றது, அந்த ஜேடிஎஸ் கட்சி தான் அந்த வேட்பாளரை முன்னிறுத்துகின்றது. அந்த ஜேடிஎஸ் கட்சியினுடைய அந்த கட்சி தலைவராக இருக்கக்கூடியவருடைய அண்ணன் மகன் முக்கியமான ஒரு நபர். அந்த கட்சியினுடைய முடிவில் பாஜக போய் தலையிடணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் வெளியில் வந்த பிறகு அதெல்லாம் இல்ல, நீங்க இப்ப நான் கேக்குறேங்க, இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக திருநாவுக்கரசரை ஏன் நிக்க வைக்கலன்னு சொல்லி திமுக கேட்க முடியுமா? முடிவெடுக்க முடியுமா? திருநாவுக்கரசர் நிக்க வைக்கணும்னு சொல்லி அவங்களால முடிவெடுக்க முடியுமா? முடியாது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை முடிவு பண்ணும். ப. சிதம்பரம் என்பவர் நீட்டுக்கு எதிராக பேசியிருக்கின்றார், அதாவது நீட் விஷயம் நீட்டுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். அதாவது நீட்டினுடைய விஷயம் மட்டும் இல்லாமல் இவிஎம் மிஷினிலே எந்த விதமான குளறுபடிகளும் இருக்க முடியாது என்று சொல்லி இந்த திமுகவினுடைய நிலைப்பாட்டுக்கு நேர் எதிராக பேசியிருக்கின்றார். அப்ப ப. சிதம்பரனுடைய மகனை கார்த்தி சிதம்பரத்தை ஏன் வேட்பாளர் நிறுத்துங்கன்னு முடிவெடுக்க முடியுமா திமுகவால? அது வேறு இது வேறு கட்சி. இந்த கட்சியினுடைய முடிவை அந்த கட்சி எடுக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இது கூட்டணி, அவ்வளவுதான். அதுவும் கடந்த சட்டசபையிலே ஓராண்டுகளுக்கு முன்பாக தனித்தனியாக தேர்தலை சந்தித்தவர்கள். இந்த ஒரு 6 மாத காலத்திற்குள்ள அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள். கூட்டணியிலே இருக்கக்கூடிய விஷயங்களை அந்தந்த கட்சிகள் தான் பார்க்க முடியுமே தவிர பாஜக அப்புறம் நீங்க சொல்லுவீங்க, பாஜக பாத்தீங்களா அந்த கட்சியை அழிக்க பாக்குது, பாஜக பாத்தீங்களா அந்த கட்சியை முடக்க பாக்குது, நீங்க தலையிட முடியாது சார். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லெனின் துரைராஜ். இன்னைக்கு நிகழ்கால அரசியல் சூழலை பற்றி நம்மோடு விவாதிப்பதற்காக இந்து மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பு தோழர் செந்தில் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நல்லா. சமீபத்தில் முக்கியமான செய்தி, இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் கொந்தளித்து போயிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெண்கள் கொந்தளிப்போடு இருக்கிறாங்க. மிகப்பெரிய போராட்டம். பொள்ளாச்சியில் நடந்த ஒரு சம்பவத்துக்காக ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் கொந்தளிச்சிச்சு. அதே போல் பாண்டிச்சேரியில், அதே போல் உத்தரப்பிரதேசில், இன்னும் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் பெண்களுக்கு எதிரான அந்த பாலியல் கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு HD தேவகவுடாவுடைய பேரனும் குமாரசாமியினுடைய அண்ணன் மகனான பிரஜ்வால் ரேவண்ணா
கிட்டத்தட்ட ஒரு 2000த்திற்கும் மேற்பட்ட வீடியோக்களை காவல்துறையினர் எடுத்திருக்கிறாங்க பென்டிரைவ் மூலமா அப்படின்ற ஒரு தகவல் வரும். எவ்வளவு மோசமானது. வார்த்தைக்கு வார்த்தை நரேந்திர மோடி சொல்லுகிறார், நாட்டினுடைய பிரதமர் சொல்லுகிறார், பேட்டி பச்சாவ் பேட்டி படா, பெண்களுக்கு ஏதேனும் ஒன்று நான் என்னுடைய உயிரை கூட கொடுப்பேன்றார். ஆனா பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் இன்னைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கிறார். இதை எப்படி பாக்குறீங்க? நாங்க எப்படி பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா எப்பயும் அதுதான் உங்களுக்கு பழக்கம், நீங்க இப்படி பாருங்க அப்படின்னு சொல்றது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான முக்கியத்துவமும் பெண்களுக்கான பாதுகாப்பும் என்றைக்கும் இருக்க வேண்டும், இருப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் அல்லது மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கட்டும், இது போன்ற பெண்களுக்கு எதிரான ஒரு பாலியல் குற்றச்சாட்டுகளிலே பாலியல் ரீதியான விஷயங்களிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு. அதை தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமித்ஷா அவர்கள் ரொம்ப தெளிவாக, பெண்களை நாங்கள் மதிக்கின்றோம், பெண்களுக்கான முக்கியத்துவத்தை பாரதிய ஜனதா கட்சி தருவதிலே ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கின்றோம், இந்த பிரஜ்வல் இந்த ரேவண்ணாவின் மீது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை வேகமாக எடுக்க வேண்டும் சீதாராமையா, ஏன் பொறுமையாக இருந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி தெளிவாக அமித்ஷா அவர்கள் இந்த விஷயத்தை விளக்கம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா கூட்டணியில இன்னைக்கு இருக்குதுங்க, நேத்து யார்கிட்ட கூட்டணியில இருந்துச்சு? காங்கிரஸோடு கூட்டணி மந்திரி சபையில கூட்டணியாக இருந்து முதலமைச்சராக இருந்தவர் குமாரசாமி. அப்ப காங்கிரஸ் கூட்டணியில இருந்துச்சு. இதே சித்தராமையா கூட்டணியில இருந்தார், டி.கே. சிவகுமார் கூட்டணியில இருந்தார், இதே ராகுல் காந்தி, இதே சோனியா காந்தி, இந்த கட்சி காங்கிரஸ் கூட்டணியில இருந்து கூட்டணியுடைய அமைச்சரவையில இருந்தவர்கள் தான் யாரு? இந்த ஜேடிஎஸ். சரி சரி, இத கூட்டணியில பிஜேபியோட இன்னைக்கு இருக்குதுங்கிறதுக்காக இது ஏதோ 3000 நான் ஒரே ஒண்ணு சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு நீங்க சொல்ற 3000 சிடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 3000 சிடி இல்லங்க ஏங்க, 3000 எதுவோங்க டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, பிற்போக்காவே இருக்காங்க. அது ஏதோ ஒண்ணுங்க ஒரு பென்டிரைவ்ல இருக்குது. ஆனா அந்த 3000 வீடியோக்கள் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடியோக்களை ஒரே நாள்ல எடுக்க முடியாதுல்ல, அல்லது இந்த பாரதிய ஜனதா கட்சி ஜேடிஎஸ் கூட்டணி சேர்ந்த இந்த ஒரு மாசத்துல எடுக்க முடியாதுல்ல. அப்ப இந்த 3000 வீடியோக்களும் பல வருடங்களாக, அப்ப பல வருடங்கள்ல இருக்கும் போது காங்கிரஸ் ஒரு கூட்டணியில் இருக்கும் போது இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கிறதுன்றது ஆதாரபூர்வமான உண்மை. எனவே இது அரசியலுக்கு உட்படுத்தி இது ஏதோ பாஜக கூட்டணியில் இருக்குன்னு சொல்லி இன்றைக்கு காங்கிரஸ் அதுல ஆதாயம் தேட பார்க்கின்றது. ஆனால் அமித்ஷா அவர்கள் கூட்டணியில இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடி நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை சீதாராமையா என்று சொல்லி ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கின்றார் அமித்ஷா அவர்கள். பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு அதுதான். பாரதிய ஜனதா கட்சி முழு அவர் மீது இப்ப லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறாங்க. வெளிநாடுகள்ல இருந்து அவர் எப்ப வந்தாலும் அவர் கைது செய்யப்பட வேண்டும். இதுல ரொம்பவும் மத்திய அரசு மாநில அரசு எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைக்கு முழுக்க ஒத்துழைப்பு தருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இது கூட்டணியில் இருக்கிறதுனால பாரதிய ஜனதா கட்சி மீது பழி போட வேண்டும். இந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படியாவது கர்நாடகத்திலே பாஜகவுக்கு வாக்குகள் கிடைக்காம போகணும்னு சொல்லி நீங்க அரசியல் தேட பாக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள். அதற்கு அங்கு இடமில்லை. பெண்களுக்கான உரிமையிலே, பெண்களுக்கான பிரச்சனைகளிலே பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கும் உறுதியாக இருக்கின்றது. பிரஜ்வால் மீது நடவடிக்கை எடுப்பதிலே பாரதிய ஜனதா கட்சி எந்தவித தடையாகவும் இல்லை. எந்த விதத்திலும் நடவடிக்கை வேகமாக எடுக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபி நிலைப்பாடு. பாஜகவுடைய மாநில தலைவர், கர்நாடகாவுடைய மாநில தலைவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னாக்கா, பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். அன்னைக்கு அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது 29ஆம் தேதியெல்லாம் அந்த ப்ரெஸ் ரிலீஸ், அதாவது இவர் அனுப்பிச்சதை சமூக வலைதளத்தில் அந்த கடிதத்தை பதிவிடுறாங்க. பதிவிட்டதின் அடிப்படையில் அதில் தெளிவாக பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பிரஜ்வாலுக்கு நீங்கள் சீட் கொடுக்காதீங்க, ஏன்னா இவர் தப்பான ஒரு நபர், நமக்கு ரொம்ப மிகப்பெரிய கெட்ட பேர் வந்துடும், ஏற்கனவே அவர் மேலே ஒரு வழக்கு இருக்குது, 2023 டிசம்பர்லேயே ஒரு மேலே ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது, அதுக்கு முன்னாடியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அவங்க அப்பா உத்தமரா பார்த்தா அவங்க அப்பா உத்தமர் கிடையாது, அதுக்கு முன்னாடியே அவரும் ஒரு பஞ்சாயத்து இருக்குது, அவர் மேலேயும் இதே போல பாலியல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கிறது அப்படின்றத
பாரதிய ஜனதா கட்சியினுடைய கர்நாடகாவின் மாநில தலைவர் கொடுக்கிறார். கொடுத்தும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க நினைக்கிற, பெண்களுடைய பாதுகாப்பை தான் மிக பெரிதாக எண்ணக்கூடிய பாஜக ஏன் சீட்டு கொடுத்துச்சு? அதாவது பாரதிய ஜனதா கட்சி, நான் கேள்வியை முடிக்கிறேன். இல்ல இதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்துறேன். முடிச்சிடுறேன், சேர்த்து சொல்லுங்க. சரி, இப்போ சொல்லியாச்சு, அவரு ஒரு தப்பான ராகவேந்திரா சொல்லுங்க. சொன்னதுக்கு பிற்பாடு அதை வெளியிலேயே வந்துருச்சு, மக்கள்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு வரைக்கும் பாஜக வந்து இல்லை நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கலன்னு சொல்லலை? தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு சாதி ஒரு கட்சியினுடைய தலைவர், அதுவும் திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் மேடைகளில் சாதி தொடர்பாக பேசுகிறார். பாஜக காரங்க ஊச்சி தாட் பூட்டுன்னு குதிச்சிங்க. உடனடியாக தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரை வந்து கேண்டிடேட் கிடையாதுன்னு சொல்லி அறிவிக்கிறார். அந்த வேலை இங்க நடந்திருக்குமா கூடாதா? அதாவது கேரண்டி தரீங்கல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சியாக நீங்கள் சொல்லுகின்ற அந்த கொங்கு வேளாளர் கட்சியினுடைய ஈஸ்வரன் கட்சியினுடைய நிர்வாகி நீங்க சொல்றீங்க. அவர்கள் நிற்பது சூரியன் சின்னத்திலே. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக இருந்துதான் அங்கு தேர்தலிலே போட்டியிட முடியும். அப்ப திராவிட கழக முன்னேற்றத்தினுடைய அந்த கட்சியினுடைய ஒரு பிரதிநிதி அல்லது கட்சியினுடைய ஒரு வேட்பாளர் என்று சொன்னால் அந்த திமுக முடிவெடுக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜேடிஎஸ், அந்த ஜேடிஎஸ்க்கு என்று ஒரு கட்சி இருக்கின்றது, அந்த ஜேடிஎஸ் கட்சியினுடைய தலைமை இருக்கின்றது, அந்த ஜேடிஎஸ் கட்சி தான் அந்த வேட்பாளரை முன்னிறுத்துகின்றது. அந்த ஜேடிஎஸ் கட்சியினுடைய அந்த கட்சி தலைவராக இருக்கக்கூடியவருடைய அண்ணன் மகன் முக்கியமான ஒரு நபர். அந்த கட்சியினுடைய முடிவில் பாஜக போய் தலையிடணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் வெளியில் வந்த பிறகு அதெல்லாம் இல்ல, நீங்க வந்துங்க இப்ப நான் கேக்குறேங்க, இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக திருநாவுக்கரசரை ஏன் நிக்க வைக்கலன்னு சொல்லி திமுக கேட்க முடியுமா? முடிவெடுக்க முடியுமா? திருநாவுக்கரசர் நிக்க வைக்கணும்னு சொல்லி அவங்களால முடிவெடுக்க முடியுமா? முடியாது. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை முடிவு பண்ணோம். ப. சிதம்பரம் என்பவர் நீட்டுக்கு எதிராக பேசியிருக்கின்றார். அதாவது நீட் விஷயம், நீட்டுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார். அதாவது நீட்டினுடைய விஷயம் மட்டும் இல்லாமல் இவிஎம் மிஷினிலே எந்த விதமான குளறுபடிகளும் இருக்க முடியாது என்று சொல்லி இந்த திமுகவினுடைய நிலைப்பாட்டுக்கு நேர் எதிராக பேசியிருக்கின்றார். அப்ப ப. சிதம்பரனுடைய மகனை வந்து கார்த்தி சிதம்பரத்தை ஏன் வேட்பாளர் நிறுத்துங்கன்னு முடிவெடுக்க முடியுமா திமுகவால? அது வேற இது வேறு கட்சி. இந்த கட்சியினுடைய முடிவை அந்த கட்சி எடுக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இது கூட்டணி, அவ்வளவுதான். அதுவும் கடந்த சட்டசபையிலே ஓராண்டுகளுக்கு முன்பாக தனித்தனியாக தேர்தலை சந்தித்தவர்கள். இந்த ஒரு 6 மாத காலத்திற்குள்ள அவர்கள் கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள். கூட்டணியிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்தந்த கட்சிகள் தான் பார்க்க முடியுமே தவிர பாஜக வந்து அப்புறம் நீங்க சொல்லுவீங்க, பாஜக பாத்தீங்களா அந்த கட்சியை அழிக்க பாக்குது, பாஜக பாத்தீங்களா அந்த கட்சியை முடக்க பாக்குது, கட்சியின் நீங்க வந்து தலையிட முடியாது சார். உங்க இதுல இருந்து நின்னு அவர் ஒரு எம்பி ஆயிடுறாரு, எப்படி எம்பியாவே ஆயிடுறாரு, எப்படி எடுத்துப்பீங்க நீங்க? சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க, அந்த மாநில அரசு எடுக்க போகுது. அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவர் எம்பியா இருந்தா கூட ஒரு எம்பி எம்எல்ஏக்களுக்கு என்னென்ன சட்ட ரீதியான ஒரு நீதிமன்றம் இருக்கோ அங்க போய் நடவடிக்கை எடுக்க போறாங்க. இதுல என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? இது அப்போ வந்து நிர்மலா சீதாராமன் சொன்னது எனக்கு இப்பதான், யார் வேண்டுமானாலும் கட்சிக்கு வாங்க, we are open, கதவு திறந்திருக்கிறது, யார் வேணாலும் உள்ள வாங்க அப்படின்ட்டு சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. அப்போ உங்க கட்சிக்குள்ள வந்தா, அதாவது என்னதான் தப்பு பண்ணிட்டு உங்க கட்சிக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க பரிசுத்தரா மாறிடுவாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முடிவு தெளிவாக இருக்கின்றோம். தவறு செய்தவர்கள் வாஷிங் மிஷின் நாங்க ஒண்ணு வச்சிருக்கோம். ஆமாங்க, வாஷிங் மிஷின் உள்ள தூக்கி போட்டு கடற்கரை மிஷினை ஓட விட்டு உங்களை துவைச்சு காய போட்டு பரிசுத்தமா மாத்திடுறோம். நிச்சயமா இல்ல, நீங்க உண்மைதான். இப்ப நம்மளுடைய உடம்புல ஒரு அழுக்கு ஏற்படுதுன்னு சொன்னாக்க, சட்டையில அழுக்கு ஆகுதுன்னு சொன்னா அந்த அழுக்கான சட்டையை நாங்க போட போறதில்ல, அதை சுத்தம் பண்றோம், அதை சுத்தம் பண்ணி நம்ம போட்டுக்கிறோம், அந்த சட்டையை கிழிச்சு போடுறது இல்ல. ஆனால் அதே போலத்தான் ஒருவன் தவறு செய்திருக்கிறான் என்று சொன்னால் வாய்ப்பு அவன் இனிமேற்கொண்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்த பிறகு சார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக இருந்தவர் பங்காரு லட்சுமணன், அவர் கட்சியினுடைய விதிகளுக்கு மாறாக கையூட்டு வாங்கினார் என்பதற்கான ஆதாரங்கள்
அவர் வந்து ஆமாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேல எடுத்திருக்காங்களா? கண்டிப்பாக பாரதிய கட்சியில மட்டும்தான் லட்சம்? நீங்க 1,76,000 கோடி லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டிலே உள்ள போனா கூட ஆராசாவின் மீது அடிப்படையிலே எந்தவித நடவடிக்கை எடுக்காத திமுக கிடையாது சார் பாஜக. சரி சரி. தேசிய தலைவராக இருந்த பங்கார் லட்சுமணனை கட்சியிலே பொறுப்புல இருந்து நீக்கியது இங்க நீங்க பாக்கணும். அல்கே அத்வானி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்த போது அவர் தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகி தான் நிரபராதி என்று நிரூபித்த பிறகுதான் அந்த பொறுப்புக்கு வந்தார். அந்த மாதிரி பாரதிய கட்சியில தான் நீங்க பார்க்க முடியும். நீங்க கேள்விகளை கேட்பீங்க பாரதிய கட்சியை பார்த்து, ஆனால் மற்ற கட்சியில இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்க முடியாது. எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், எவ்வளவு அவங்க மீது வழக்குகள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் வந்து தூயவர்களாக வைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அவர் மேற்கொண்டு தவறு செய்தால் கூட அதை கண்டுக்க மாட்டாங்க. ஆமா யாரு? பாஜக. அது மற்ற திமுகவில் இருந்து காங்கிரஸ்ல இருந்து அவர்கள் அப்படிதான் சார். ஆமாங்க. அதிமுக எல்லாரும் ஜேடிஎஸ் வந்து கூட்டணி கட்சி. ஆமா கரெக்ட். ஆமா. ஜேடிஎஸ் வந்து என்னது? கூட்டணி கட்சி. கூட்டணி கட்சி. உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆமா. நீங்க வந்து அதுல போயிட்டு யாரையும் இவர் தான் கேண்டிடேட்டா நிப்பாட்டணும் நீங்க சண்டை போட முடியாது. கண்டிப்பா முடியாது. முடியாது. உறுதியா. பிரிஜ்பூஷன் ஒருத்தர் இருக்கிறாரு. பிரிஜ்பூஷன் ஒருத்தர் இருந்தாரு. சொல்லுங்க. விளையாட்டு வீராங்கனைகள் அவர் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருந்தார்கள். நரேந்திர மோடி வாயத்திலிருந்து பேசலையே. தன்னுடைய மகளாட்டும் பக்கத்துல அணைச்சி உட்கார வச்சுக்கிட்டு டீ சாப்பிட்டாரு. என்னுடைய மகள்கள்னு சொன்னாரு. மேரா பேட்டி அப்படின்னு சொன்னாங்க. அந்த விளையாட்டு வீரர்கள் அவருடைய மகள், நரேந்திர மோடியினுடைய மகள்கள், பல மகள்கள் இருக்காங்க. இந்தியா குடும்பம் தானே. ஆமா, மோடியின் குடும்பம் தான். மோடியின் குடும்பம் தான். இந்தியர்கள் அனைவரும் மோடியின் குடும்பம் தான். ஆமா. மோடி வீட்டுக்குள்ள வந்து மோடி வீட்டுல இருக்கக்கூடிய பொண்ணை கைய பிடிச்சி இழுத்து ஷேட்டா பண்ணிருக்கான் ஒருத்தன். அவனோட இன்னும் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அவன் மேல நடவடிக்கை எடுக்கல, எதுவும் பண்ணல. அவர் சேட்டை செஞ்சிருக்கிறாரு. பாதுகாப்பான நடவடிக்கை எடுக்க மாட்டோம். பக்கத்து வீட்டுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப தெளிவாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. அதற்காக இந்த வீராங்கனைகளை எல்லாம் தனிநபர்களாக வர வைத்து விசாரிப்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவிலே சொல்லப்பட்ட முரண்பாடுகள் நீதிமன்றம் இல்லைங்க. நீதிமன்றம் என்பது பத்திரிகையாளர்கள் இல்லைங்க. நீதிமன்றம் என்பது நெறியாளர்கள் இல்லைங்க. நீதிமன்றம் என்பது மக்கள் இல்லைங்க. நீதிமன்றத்தின் மூலமாக வருகின்ற தீர்ப்பு தான் இறுதியானது என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம். நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய ரூஸ்டர்ல இருக்கக்கூடிய நெறியாளர் லெனின் அவர்கள் சொல்லிட்டாருன்னா உடனே பிரஜ்வல் பூஷன் வந்து அவர் குற்றம் உடையவர், அவர் வந்து குற்றம் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க நிரூபணம் பண்ணிடுவீங்களா? குற்றவாளி என்று நிரூபணம் வந்த பிறகு அதற்கான நடவடிக்கைகளை கண்டிப்பாக பாரதிய கட்சி எடுக்கும். அதுவரை நீங்க எடுக்கணும்னு சொல்லி அவங்க கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம். மணிப்பூர் என்ன சார் ஆச்சு? என்ன ஆச்சு சார்? மணிப்பூர்ல என்ன சார் ஆச்சு? என்ன சார் 2 பொண்ணுங்க நிர்வாணமாக்கப்பட்டாங்க. நரேந்திர மோடி வாயை திறந்து பேசல. அவங்க குடும்பம் இல்லையா? அவங்க SC/ST கேட்டகரிக்குள்ள வராங்க, அதனால குடும்பம் இல்ல. நூல் போட்டு இருந்தா அவங்க குடும்பமா இருந்திருப்பாங்க. நீங்க மீண்டும் மீண்டும் வந்து பாரதிய கட்சி என்பது அனைத்து சாதியினரும், அனைத்து மதத்தினரும், அனைத்து பிரிவினரும் அடுத்து வர அங்கீகாரம் முழுவதும் மந்திரி சபையிலிருந்து இந்த நாட்டினுடைய குடியரசு தலைவராக ஒரு பழங்குடியின பெண்மணி இதற்கு முன்பு ஒரு பட்டியலில் சார்ந்தவர். இதற்கு முன்பு அது உங்களை மாதிரியான ஆட்கள் பொய்ய பரப்புறீங்க. பார்லிமெண்ட்ல செங்கோலோடு செங்கோல் முன்ன போக நான் காமிக்கிறேன் வீடியோ. சும்மா பொய் பேசாதீங்க. நீங்க பொய் பேசுறீங்க, இப்படி பொய்ய பரப்புறீங்க. நீங்க பத்திரிகையாளர், நெறியாளர், நீங்க நடுநிலையா பேசணும், நியாயமா பேசணும். வீடியோ காமிக்கிறீங்களா? காட்டுங்க. இதே பாராளுமன்றத்திற்குள் செங்கோல் முன்னே செல்ல பின்னாடி நீங்க பின்னாடி இதே இவங்க வர யாரு? திரௌபதி முர்மு வர. திரௌபதி முர்மு எங்க வராங்க? ஏங்க நான் ஆதாரம் காமிக்கிட்டா? எங்க நான் ஆதாரம் காமிக்கிட்டா? பார்லிமெண்ட்டுக்குள்ள போறத காமிக்கவா? பார்லிமெண்ட்டுக்குள்ள அவங்க போறத நான் காமிக்கவா? நீங்க வேற பார்லிமெண்ட்டுக்குள்ள அவ்வளவு மரியாதை, அவ்வளவு அற்புதமாக போனாங்க. உண்மைங்க இது. தொடக்கம் வைக்கும் போதா நீங்க வந்துங்க நீங்க வருங்க பாராளுமன்றத்திற்குள் ராஜ மரியாதையோடு அவர்கள் சென்றார்கள். நான் சொல்லவா? புதிய பாராளுமன்றத்துக்குள்ள போனாங்க. நீங்க வந்து நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏங்க அப்ப பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மோடி அவர்கள் திறந்து வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்ப பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு எதிராக இருப்பீங்க நீங்க. அப்ப நீங்க உருட்டாதீங்க, சாதி ரீதியாக்குறீங்க. இதை கொண்டு வந்து நீங்க என்ன பண்றீங்க? நல்லா தெரிஞ்சு
தெரிஞ்சுக்கோங்க. கேட்கிற கேள்விக்கு வாங்க செந்தில். நீங்க தவறா கேக்குறீங்க கேள்வி. அது என்ன கேள்வி? என்ன? ஆமா. அப்ப விளக்கம் கொடுங்க. நீங்க திரௌபதி முர்மு அவர்களை ஒரு சாதிய ரீதியாக நீங்க எப்படி பண்ண பாக்குறீங்க? ஒரு எஸ்டி சமூகத்தை சார்ந்தவரை நீங்க உள்ள விடலன்னு நீங்க திரிக்க பாக்குறீங்க. தப்பது, தப்பது. ஒரு மிலிட்டன்டான நேர்மையான ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நேர்மையா இல்லங்க அதுல. நீங்க எப்படி சொல்றீங்க? திரௌபதி முர்மு உள்ள விடல எப்படி சொல்றீங்க? நேர்மையற்ற, எப்படி உள்ள விடல? நேர்மையற்ற, அவர்கள் ராஜமரியாதையோடு மோடி அவர்கள் பின்னாடி வராரு. நேர்மையற்ற, போனாங்க உள்ள. நேர்மையற்ற முறையிலே நான் கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க. சரியா? திரௌபதி முர்மு புதிய பாராளுமன்றத்தின் அந்த திறப்பு விழாவில் எங்க உள்ள போனாங்க, யாரெல்லாம் உள்ள போனாங்க? புதிய பாராளுமன்றத்தினுடைய திறப்பு விழாவின் என்று நீங்கள் சொல்லவில்லை. பாராளுமன்றத்திற்கே அவர்கள் போகவில்லை, அவர்களுக்கான உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை என்பதுதான் முதல்ல கேட்ட கேள்வி. இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா திறப்பு விழான்னு உடனே பாருங்க சைட்ல நீங்க வந்து புதுசா ஒரு விஷயத்தை சேர்க்கிறீங்க. திறப்பு விழாவை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் திறக்கப்பட வேண்டும் என்பதுதான் அங்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவு. அப்ப ஒரு பாரத பிரதமர் திறப்பு விழாவிலே குடியரசுத் தலைவர் என்பவர் பாரத பிரதமரை விட உயர் பதவியில இருக்கக்கூடியவர். அப்ப பிரதமர் போய் அந்த திறப்பு விழாவிலே முக்கியமாக கலந்து கொள்ளும் பொழுது ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர் முன்னே அவருக்கான புரோட்டோகால் படி முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. எனவே அந்த இடத்திலே கலந்து கொள்ளவில்லையே தவிர நீங்கள் அதை என்ன பண்றீங்கன்னா, இப்ப நான் கேக்குறேங்க, சத்தீஸ்கர் மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தை சோனியா காந்தி போய் திறந்தாரு. சோனியா காந்திக்கு என்ன உரிமை இருக்கிறது? சோனியா காந்தி என்ன அந்த மாநிலத்தினுடைய கவர்னரா அல்லது ஜனாதிபதியா? அரசியலமைப்பு சட்டத்தின்படி சோனியா காந்தி அந்த திறப்பு விழாவில கலந்து கொள்ளக்கூடிய, திறப்பு விழாவுக்கு முக்கியமாக போகக்கூடிய அளவுல அவருக்கு முக்கியத்துவம் ஏன் காங்கிரஸ் கொடுத்துச்சு நீங்க கேட்கலையே? ஏன் கேட்கல? பாஜகவை பார்த்து கேள்வி கேட்கக்கூடியவர்கள் காங்கிரஸை பார்த்து நீங்கள் கேட்கவில்லை. ஒரு வரலாறு இருக்குங்க. வரலாறு இருக்கு. அவங்க குடும்பத்தினுடைய கொத்தடிமைகள் தானே நீங்க பேசுறீங்க. அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. காங்கிரஸ் குடும்பத்தினுடைய கொத்தடிமைகளா இருக்கிறவங்களுக்கு இந்திய தேசத்துல இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி கொத்தடிமை காந்திகளா இருக்கணும். இதுதானே உங்களுடைய என்ன? இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தில் அவருடைய பங்களிப்பு இருந்துச்சு. சுதந்திர போராட்டத்திற்கு நேரு அவர்கள் மட்டுமே பங்களித்தார். நேரு குடும்பத்தை தவிர எத்தனை குடும்பங்களாக இருந்தாலும் அவங்க பங்களிக்கவில்லை. நேதாஜி என்பவர் இந்த பகுதியிலே இல்ல, அவர் இந்த நாட்டில் வந்து சுதந்திரத்துக்காக போராடல. பட்டியல் போட்டு சொன்னோம் என்று சொன்னால் நேரு அவர்களை விட பல மடங்கு தியாகம் செய்த எத்தனையோ தியாகிகள் இந்த மண்ணிலே சுதந்திரத்துக்காக போராடினார்கள். அதான நேரு குடும்பம் மட்டும் போராடிச்சுன்றீங்க. இதுவே தவறுங்கிறேன். மற்றவர்களை நீங்க வந்து மற்றவர்களுடைய தியாகத்தை நீங்க வந்து சாதாரணமா பேசுறேன். ஆமா, நான் வந்து என்ன கேட்கிறேன், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த நபர்கள்லாம் அவ்வளோ வக்கடையா பேசும்போது அவங்களுக்கு என்ன அடி உத வாங்கினாங்க, சிறையில இருந்தாங்க, உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் குடும்பத்துல. அதாவது நீங்க பல முறை நம்ம சொல்லியாச்சு மன்னிப்பு இல்லாம சும்மா சங்கராம மடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று சேட்டை பண்ணிட்டு பாஜக காரங்க தான் போயிட்டு பணம் வாங்கியிருக்காங்க, வீடியோ ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி தண்டனையும் பெற போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களெல்லாம் உள்ள கூட்டு போக முடியற பாஜக ஏன் திரௌபதி முர்முரை முன்னிலைப்படுத்தலன்னு தான் கேட்கிறேன் சார். இந்திய நாட்டினுடைய முதல் பிரஜை சார். ஒரே ஒரு விஷயம், இந்திய நாட்டினுடைய முதல் பிரஜை ஒரே ஒரு விஷயம் தான். அப்துல் கலாம் ஒரு பழங்குடியின பெண்மணி. செந்தில் நான் முடிச்சிருந்தேன் செந்தில். அப்துல் கலாம் இருக்கும் போது எப்படி அப்துல் கலாமை கொண்டு போய் மேல உட்கார வச்சுட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நான் வேலையை பார்த்தீங்களோ அதே போல இன்னைக்கு பழங்குடி இனத்தை சேர்ந்த திரௌபதி முர்முரை கொண்டு வந்து மேல உட்கார வச்சுட்டு பழங்குடியினர்களுக்கு எதிராக சதி திட்டங்களை தீட்டிட்டு இருக்கீங்க. அதுல ஒரு வெளிப்பாடு தான் மணிப்பூர். சத்தீஸ்கர்ல பாரதிய கட்சி. நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வந்து ஒரு முடிவு பண்ணி என்ன சொல்றீங்க, பழங்குடியினருக்கு இல்ல பழங்குடியினருக்கு எதிராக பாஜக இருக்குதுன்னு சொல்லி எந்த ஆதாரங்களின் அடிப்படையில் அல்லது உங்களுடைய வாய்ப்போக்குல நீங்க எது வேணும்னாலும் பாஜக எதிராக பேசலான்ற மாதிரி பேசுறீங்க? அப்படி இல்லை. அப்ப அந்த சத்தீஸ்கர் மாநிலத்திலே அங்கு பழங்குடியினர் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதியிலே அந்த மாநிலத்திலே பாரதிய கட்சி வெற்றி பெறுகிறது. அங்கு பழங்குடியின மக்களுடைய வாக்குகள் பாரதிய கட்சிக்கு வருகிறது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா, பழங்குடியின மக்கள் என்னமோ பாஜகவுக்கு எதிராக இருக்கிற மாதிரி எந்த ஸ்டாட்டிக்ஸை பார்த்து நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த குற்றச்சாட்டு என்பது ஒரு நெறியாளராக இருந்து நீங்கள் பொத்தாம்பொதுவிலே நீங்க சொல்லுவது என்பது பழங்குடியின பெண்மணியாக மணிப்பூர்ல நடந்த அந்த 2 பெண்கள் நிர்வாணமாக கூட்டி சென்றத நரேந்திர மோடி வாயை திறந்து பேசல. ஒரே ஒரு விஷயம், எதிர்க்கட்சிகள் நீங்க மணிப்பூர் என்கின்ற அந்த ஒரு மாநிலத்துல ஏதோ
பாரதிய கட்சியினுடைய இந்த 10 ஆண்டு கால ஆட்சியிலே அல்லது கடந்த ஒரு 2 ஆண்டு கால ஆட்சியிலே இது மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது போலவும் பாரதிய கட்சி தான் வாய்மூடி இருக்குது அல்லது பாரதிய கட்சி காலகட்டத்தில் இந்த மாதிரி நடக்குது கிடையாதுங்க. அங்க குக்கியின மக்களுக்கும் அந்த இன்னொரு சமூக மக்களுக்குமான இடஒதுக்கீடு தான் அங்க பிரச்சனையே தவிர அங்க இடஒதுக்கீடு கூட நீதிமன்றத்துல தான் சொன்னாங்க. நீங்க வந்து பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. யார சொல்றாங்க? அவங்க வந்து என்ன பண்றாங்க? யாரங்க பரிசீலனை பண்ண சொல்றாங்க? ஒரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ள சொல்லுங்க. நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு, அதற்கு குக்கியின மக்கள் எதிர்ப்பு, அந்த 2 சமூக மக்களுக்கிடையே ஆன பிரச்சனை, இந்த கலவரம் என்பது நீண்ட நெடுங்காலமாக. நான் ஒண்ணு கேட்கிறேன் சார், நீங்க வடகிழக்கு மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த 7 மாநிலங்கள் இருக்கு தெரியுங்களா? அந்த 7 சிஸ்டர்ஸ்ல ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த மாநிலங்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு? அது நாகாலாண்டா இருக்கட்டும், மிசோரமா இருக்கட்டும். நில்லுங்க சார், நீங்க தவறான விஷயத்தை பரப்ப பாக்குறீங்க. தவறுங்க. கஞ்சா அடிக்கிறாங்க, ட்ரக் மாஃபியா ஆகுங்க, டெரரிசம்க்கு ஆதரவா இருக்காங்க. நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தும் போது நீங்க குறுக்கிட கூடாது. இல்ல நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விட மாட்டீங்க. வடகிழக்கு மாநிலங்கள், இந்த 7 மாநிலங்களும் எந்த அளவிற்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே இருந்துச்சு, பாரதிய கட்சி ஆட்சியிலே எப்படி மாறி இருக்கின்றது, இன்றைக்கு அவர்களுக்கான ரயில்வே வசதிகளில் இருந்து, இன்றைக்கு அவர்களுக்கான தொலைத்தொடர்பு வசதிகள் இருந்து, இன்றைக்கு அவர்களுக்கான சாலை வசதிகளில் இருந்து சார் ஒண்ணுதான். இந்திரா காந்தி அம்மையார் செல்லும் பொழுது நீங்கள் இந்தியாவினுடைய பிரதமர் என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்திய தேசத்திலிருந்து தனியாக பிரிந்திருக்கக்கூடியவர்கள் போல சிந்தனை இருந்துச்சு. ஆனால் இந்திய தேசத்தோடு இந்தியர்கள் என்கின்ற சிந்தனையோடு அவர்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தது பாரதிய கட்சி அரசும் மோடி அவர்களுடைய அரசும் தான். ஆனால் மணிப்பூர் என்கின்ற ஒரு மாநிலத்திலே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒட்டுமொத்தமாக ஏதோ அங்க வந்து பாரதிய கட்சி வந்து இந்த கலவரத்தை ஏற்படுத்துன்னு சொல்லி டைவர்ட் பண்ண பாக்குறீங்க. ஒருத்தங்க இருக்காங்க தெரியுமா? பில்கிஸ் பானுன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ரேப் செஞ்ச அந்த ரேபிஸ்டுகளை 75வது சுதந்திர தினத்தப்போ அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி வெளியில விடுறாங்க. பாஜக காரர்கள் இனிப்பு பண்டம் கொடுக்கிறாங்க, சமூக வலைதளங்களை பதிவிடுறாங்க. நாங்க இப்படித்தான். அந்த பெண் யாருன்னு தெரியும்ல? சரிங்க, பெரிய போராட்டம் பண்ணிருக்காங்க. சொல்லிட்டீங்க, நீ விஷயம் சொல்லிட்டீங்க, நான் சொல்றேன். பில்கிஸ் பானு போன்ற அவர்கள் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்கின்றார், அவருக்கான கொடுமைகள் நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கப்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமான வழக்கு வந்து பதியப்பட்டு அவருக்கான தண்டனைகள் வழங்கப்பட்டு பிறகு தண்டனையிலிருந்து அவர்களுக்கான மன்னிப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது. இது மாதிரியான நிகழ்வு சார். நீங்க நில்லுங்க, நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விடுங்க. நீங்க முதல்ல பதிவு செய்ய விடுங்க. நீங்க குறுகிய சிந்தனையோட பேசாதீங்க. நீங்க முதல்ல ஒரு விஷயம், அமித்ஷா ஜி சொல்லிட்டாரு ஜி, பெண்களுக்கு நீங்க எப்படி தெரியுங்களா பேசுறீங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டமே சட்டத்து அதாவது நியாயத்துக்கு விரோதமானது, பில்கிஸ் பானுக்கு எதிராக இருக்குது சட்டம் அப்படின்னு சொல்றீங்க. நேரடியா நீங்க வந்து இதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க தலையிட்டு இருக்கிறாங்கன்ற நீங்க என்ன வேணாலும் குற்றச்சாட்டுகள் முன்வைங்க. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டு 15 காலத்திலிருந்து 20 ஆண்டு காலம் வரைக்கும் அவங்க வந்து தண்டனை அனுபவித்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு இஸ்லாமிய குண்டுவெடிப்பு கைதிகளை இன்றைக்கு இந்த தமிழகத்திலே விடுதலை செய்ததற்கு லெவினின் பொங்கவில்லை. ஏனென்று சொன்னால், இந்த குண்டு வெடிப்பிலே பலியான உயிர்கள் எல்லாம் இந்துக்கள். அந்த பலியான உயிர்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஏதோ கேள்விகளை கேட்க முடியாத அல்லது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் உங்க கண்ணுக்கு படவில்லை. ஆனால் பில்கிஸ் பானு எங்க குஜராத்ல இருந்து உங்க கண்ணுக்கு படுது. அப்ப லெனின் அவர்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கத்துல இவர்களை எல்லாம் இங்க பாதிக்கப்படுகின்ற குண்டுவெடிப்புல உயிரிழந்தவர்கள் அந்த கைதிகள், அவன் 20 வருஷம் உள்ள இருந்துட்டா அவனுக்கு வக்காலத்து வாங்குறானுங்க, அவனுக்காக போராடி என்ன பண்றாங்க, அவன் வெளியே வரணும்னு சொல்லி இங்க இருந்து போராடுறதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல. நீங்க வந்து நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க, நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. நான் என்ன கேக்குறேன், பாஜக நீ குண்டு வை 58 உயிரை கொல்லும் சொன்னாரா? பரவாயில்லை சார், நீங்க போய் பேசாதீங்க சார். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். பில்கிஸ் பானு வழக்கை நீங்க பில்கிஸ் பானு அவர்களுக்கு நடக்கப்பட்ட
நான் அததான் சொல்றேன். ஏன் சார் அங்க வர சார், மாட்டீங்க? நீங்க நீங்க பேசுறது என்னது? நாம தமிழகத்தில் பாஜக தான் பெண்களுக்கு பாதுகாப்பான அமைப்பு நீங்க சொல்றீங்க. நீங்க உடனே நான் விளக்கம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் அமைதியா கேளுங்க சார். நான் அதெல்லாம் சொல்றேன். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் இங்க இருக்கக்கூடிய குண்டு வெடிப்பு கைதிகள், இஸ்லாமிய கைதிகள், அதெல்லாம் தெளிவா தான் சொல்றேன், இஸ்லாமிய கைதிகள் விடுதலை செய்யணும்னு போராடினாங்க. ஆனா அது உங்களுக்கு சட்டமா தெரியுது, அது சட்டத்துக்கு உட்பட்டு தெரியுது, அது தப்பா தெரியல, அது மனித நேயமா தெரியுது, மனித உரிமையா தெரியுது, சிறையில் கஷ்டப்படுறான்னு தெரியுது. ஆனா குஜராத்ல ஒருத்தன் வந்து 20 வருஷம் 15 வருஷம் சிறையில் இருந்தானா, அவன் 20 வருஷம் இருந்தானா சார், 15 வருஷம் இருந்தாலும் சட்ட ரீதியாக நான் சொல்றேன். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். பாரதிய கட்சியாக இருக்கட்டும், ஒரு பாஜக சார், இது பாஜக தவறு இல்ல, இது வந்து அரசியலமைப்பு சட்டம். எது சட்டம்? இங்க பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டது. மீண்டும் இந்த 7 தமிழர்கள் விடுதலையாக இருக்கட்டும், அல்லது இந்த குண்டுவெடிப்பு கைதிகள் விடுதலையாக இருக்கட்டும், அல்லது பில்கிஸ் பானு அவர்களுடைய கைதில விடுதலை செய்யப்பட்டவர்களாக இருக்கட்டும், இது அனைத்துமே இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஒரு மனிதர்களுக்கு மனிதாபமானத்த அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடிய ஒரு உரிமைகளின் அடிப்படையில் தான் அவர்கள் வெளியில் வந்திருக்கின்றார்களே தவிர, நீங்க அதை என்ன பண்றீங்கன்னு சொன்னா, அதை ஒரு பாரதிய கட்சியின் மீது பழி போடுவதும், அல்லது பாஜக காரங்க பில்கிஸ் பானுன்ற ஒரு விஷயத்துக்குள்ள போய் இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து என்னமோ பாஜக காரனுக்கு சாதகமா இருக்கிற மாதிரியும் நீங்க பொய்யை திரிக்க பாக்குறீங்க. அது உண்மையிலேயே பண்ணா அது நியாயமான நடுநிலையான பத்திரிகையாளராக நீங்க பேசலன்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. செந்தில், இந்தியா முழுவதும் எண்ணற்ற பெண்கள் பாதுகாப்பு இல்லாத சூழல்ல இருக்காங்க, ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக. அது கடந்த 10 வருஷத்துல குறைஞ்சிருக்கு. எங்க குறைஞ்சிருக்கு? அதிகமா இருக்கு. ஆய்வுகள் ஏதாச்சும் எடுத்து அதுக்கு காரணம் வந்துங்க, ஆய்வுகள் எடுத்து பாக்குறீங்களா? நான் கொடுக்கறது இல்லைங்க, உங்களுடைய கவர்மெண்ட் அந்த கிரைம் பியூரோ இருக்குல்ல, அவங்க கொடுக்கறது. இந்தியாவில் பாலியல் தொந்தரவு அதிகமா இருக்குது, குடும்ப வன்முறைகள் அதிகமா இருக்குது, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகமா இருக்குது அப்படின்றத குற்றச்சாட்டை நான் சொல்லல, இந்திய அரசாங்கம் சொல்லுது. இந்த கடந்த 10 வருஷத்துல இப்படி ஆயிருக்குன்ட்டு. நரேந்திர மோடி பெண்களுடைய பாதுகாப்பில் ரொம்ப மும்முரமாக இருக்கு. ஏன் குறையல? ஏன் குறையல? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதாவது மாநில அரசுகள் இப்ப ஒரு இந்த மாநிலத்துல ஒரு குற்றம், இப்ப ஒரு கற்பழிப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு, நீங்க உடனே யூபி சார் ஒண்ணு மட்டும் எனக்கு புரியல, நீங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளரா அல்லது யூபியினோட ஊடகவியலாளரா? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கொடுமைகளை பற்றி எல்லாம் உங்க வாயே திறக்க மாட்டீங்களா சார்? அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கற்பழிப்பு சம்பவம் நடந்தா இந்த மாநிலத்தினுடைய உளவுத்துறை, மாநிலத்தினுடைய காவல்துறை, மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சர், இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர், இவர்களுக்கான பங்கு இருக்கின்றது. இந்த சட்டம் என்பது, அரசியலமைப்பு சட்டம் என்பது அந்தந்த மாநிலங்களில் சட்ட ஒழுங்கை முழுக்க அவங்களுக்கு தான் சார் உரிமை இருக்கு. சோ இதை ஒட்டுமொத்த இந்தியா உடனே மோடிஜி, மத்திய அரசு நீங்க பாதுகாக்கல, உங்ககிட்ட தப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணீங்க? டைவர்ட் பண்ண பாக்குறீங்க. அந்தந்த மாநில அரசு பொறுப்பேற்க வேண்டும். யூபியில் அதிகமா இருக்கா? யூபியினுடைய முதலமைச்சர். தமிழகத்திலே முதலமைச்சரா இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் அவர் பொறுப்பேற்கணும். நீங்க உடனே மோடியின் மீது குற்றம் சுமத்தினீங்கன்னா இது இந்த போக்கு தவறுங்க. இது மக்களை டைவர்ட் பண்றீங்க. நீங்க அதாவது மத்திய அரசு என்பது கைட் பண்ணலாம், கைடன்ஸ் கொடுக்கலாம், அவர்களுக்கான சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் ஸ்டேட் சட்டம் ஒழுங்கு யார் கையில சார் இருக்கு? ஒரு மாநிலத்தினுடைய இப்ப எங்களை நீங்க வந்து எண்ணெயை உள்ள வரத்துக்கே இவ்வளவு நாள் ஆச்சு. இப்ப எண்ணெயை வந்து இங்க எவங்கெல்லாம் குண்டு வைக்கிறதுக்கான முயற்சிகள் பண்றான்றதை கண்டுபிடிக்கணும்னா இந்த மாநில அரசாங்கம் இங்க நம்மளுடைய கோயம்புத்தூர்ல சிலிண்டர் வெடிக்குதுன்னு சொல்லி, சார் இல்லைங்க சார், நீங்க மீண்டும் 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 பாத்தீங்களா நான் சொல்றதை தெளிவுபடுத்த விட மாட்டீங்க சார். நீங்க என்ன பண்ணீங்கன்னா மாநில உரிமை, நீங்க மத்திய அரசு உடனே நீங்க எண்ணெய் எப்படி வரலாம், எண்ணெய் அலுவலகம் இங்க வைக்க கூடாது, நான் டைவர்ட் பண்ணல. மாநில பாதுகாப்பு என்பது மாநிலத்தினுடைய அரசாங்கத்தின் கையில் இருக்கு. அது போன பீரியட்ல இருந்த அதிமுகவா இருக்கட்டும், இந்த பீரியட்ல இருக்க திமுகவா இருக்கட்டும். அப்ப அந்த மாநில அரசுகளுடைய குற்றச்சாட்டுகளை அல்லது மாநில அரசுகளுடைய அந்த வலிமையான பாதுகாப்பு இல்லாத தன்மையை நீங்க என்ன பண்ணீங்கன்னா மோடி அவர்கள் மீது டைவர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவார். ரைட், நேரா விஷயத்துக்கு அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா? பிரஜ்வால் பாஜக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய
இப்ப ஜேடிஎஸ் வேட்பாளர் ஜெயிப்பாரா தோப்பார்? அதாவது பாலியல் குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா பல அரசியல் கட்சி தலைவர்கள் மீது அதை விடுங்க, நேரா பாயிண்ட் நிறைவுக்கு தான் சார் நான் வரேன். பாஜக ஆதரவா இல்லையா சார்? நில்லுங்க சார், நீங்க கர்நாடகத்தினுடைய பிரதிநிதி அல்ல, அல்லது அந்த மக்கள் அல்ல, நான் மக்கள். இந்திய நாட்டினுடைய பிரச்சனை நான் கேட்பேன். நாம கருத்துக்களை சொல்லலாம், நாம கருத்துக்களை சொல்லலாம், சொல்லுவோம்ல. இந்த வீடியோக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்திருக்குது. அதனால நீங்க அது எந்த அளவுக்கு இல்ல அவங்க அந்த ரேவண்ணாவினுடைய அந்த பிரஜ்வால் ரேவண்ணாவினுடைய நின்ன அந்த தொகுதியினுடைய தேர்தல் முடிந்த பிறகுதான் இந்த விஷயங்கள் வெளியில உதாரணமாக வந்தது. எனவே மக்கள் அந்த நேரங்களிலே இது சம்பந்தமாக எந்த விதமான பெரிய விஷயங்களும் அந்த மக்களுக்கு, அந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற தொகுதியினுடைய மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறாரு. எனவே மக்கள் என்ன முடிவு செய்திருக்கிறார் என்பது அது போன முறை அவர் எம்பி, அதே தொகுதியில் போன முறை அவர் எம்பியா இருந்திருக்கிறாரு. அதனால அந்த இடத்துல வெற்றி பெற்று இருக்கின்றார். அந்த மாநில கட்சிக்கு, ஜேடிஎஸ்க்கு அந்த மக்கள், அந்த பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு மக்கள் ஓட்டு போட்டு இருக்கின்றார்கள். ஓட்டு போட்டு தான் அவர் எம்பியா இருந்திருக்கிறார். ஸோ அப்போ பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் கிடையாது. அவர் அங்க அந்த ஒரு மாநிலத்தில் அந்த தனியாக அந்த கட்சி நின்றுருக்கு. பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறை தனித்து தான் அங்கு களம் கண்டு தான் எம்பிக்களை திறந்தார். ரேவண்ணா ஒரு பிரஜ்வலை போன முறை வெற்றி பெறுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி எல்லாம் கிடையாது. இந்த முறை அவர் கூட்டணியில் இருந்திருக்கின்றார். இந்த பிரச்சனையானது இந்த தேர்தல் முடிந்த பிறகுதான் வெளியே வந்திருக்கு. சோ நடவடிக்கை என்பது வேறு, மக்கள் முடிவெடுப்பது என்பது வேறு. இன்னைக்கு நாட்டுல செந்தில் பர்சனலி இந்த நாட்டுல பாஜக இவர் மீது நடவடிக்கை எடுக்காம இருந்தா நல்லா இருக்கும், நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். செந்திலுக்கு பர்சனலா ஆஸ் அன் ஹியூமன், ஒரு மனிதராக செந்திலுக்கு ஒரு பார்வை இருக்கும். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக இயக்கத்துக்கு ஒரு மரியாதை ஒன்றுதான் சொல்றேன். செந்தில் அவர்களா இருக்கட்டும், இந்து மக்கள் கட்சியா இருக்கட்டும், எங்கள் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களா இருக்கட்டும், அல்லது பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், அல்லது மோடி அவர்களா இருக்கட்டும், அல்லது அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அதற்கு முரணாக எதிராக நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதிலே ரொம்ப தெளிவாக நாங்கள் இருக்கின்றோம். அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு, இந்து மக்கள் கட்சி நிலைப்பாடு, எங்கள் நிலைப்பாடு அதுதான். இந்த பிரஜ்வால் விஷயத்துல நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஒட்டுமொத்த குரலும். கருத்தை சொல்லுங்க. பாஜக நீங்க நாங்க ரொம்ப தெளிவா ஏங்க இப்ப நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது பாரதிய ஜனதா கட்சி பிரஜ்வால் ரேவண்ணாவின் மீது நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு இடத்துல யாராவது குரல் கொடுத்திருக்குமா? நீங்க அப்புறம் எந்த அர்த்தத்தோடு என்ன சொன்னா சொல்லுங்க, யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அமைப்பினுடைய, அதான் உங்க பாஜகவினுடைய இளைஞர் அமைப்பினுடைய இது சொல்றாரு என்னன்னா, நாங்க மார்ச் 19ஆம் தேதியே அவர் மேல நடவடிக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவுடைய மாநில தலைவர் போட்ட அந்த பதிவு எடுத்து போடுறாரு. புரிஞ்சா? ஏப்ரல் மார்ச் ஃபர்ஸ்டா ஏப்ரல் ஃபர்ஸ்டா செந்தில் எதுங்க? மார்ச் மாசம் முதல்ல வருமா, ஏப்ரல் மாசம் முதல்ல வருமா? சொல்லுங்க. மார்ச் தான் வரும். மார்ச் தானே வரும். உங்களுக்கு தெரியாதுல்ல? எனக்கு உங்களுக்கு மாசம் தெரியாது. எனக்கு மாசம் தெரியாது. நல்லா மறந்து போய்டும். இல்ல மறந்துரும். பரவாயில்ல சொல்லுங்க. அதனால தான் கேக்குறேன், தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க. இல்ல நீங்க திடீர்னு சொன்னாலும் சொல்லலாம். இல்ல நீங்க ஏப்ரல் தான் முதல்ல, மார்ச் அதுக்கு அப்புறம்ட்டு. அதனால சொல்றேன், மார்ச் மாசமே நாங்க அவருக்கு ஆதரவு தருவதை நிப்பாட்டி விட்டோம். இருங்க செந்தில், சொல்லுங்க. நிப்பாட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏப்ரல் மாசம் பிரதமர் நரேந்திர மோடி கேட்கிறார். வாக்கு கேட்கும் போது என்ன கேட்கிறார்? பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் எனக்கு நீங்க போடக்கூடிய ஓட்டு என்ன வலு சேர்க்குன்றார். அப்போ இந்தியாவில் இதை போல பிரிஜ்பூஷன் இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. உங்க வரிசையில வீடியோ எல்லாம் எடுத்தது போட்டது வச்சதெல்லாம் பல பேர் இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ரேபிஸ்டுகளுக்கு ஓட்டு போடுறது பிரதமர் நரேந்திர மோடிக்கு பலமான்னு நான் கேட்கிறேன். நிறைவா விஷயங்கள் தமிழகத்தினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய வீடியோக்குள்ள நான் நிறைய பரவப்பட்டது. தேர்தல் நேரங்களிலே நிறைய வெளியே வந்துச்சு. ஸோ இது மாதிரியான வீடியோக்கள் என்பது பல நேரங்களிலே பலர் எப்படி வேணாலும் வெளியிடலாம், அல்லது எந்த விதத்தில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதை முழுக்க தீர விசாரணை செய்து இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை, அது சம்பந்தமான புகார்கள் எல்லாம் பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் மோடி அவர்களுக்கு மாற்று கருத்து கிடையாது, அமித்ஷா அவர்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ரொம்ப தெளிவாக பாஜக இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்றக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் அந்த கட்சியில இருந்து சில அவர்கள் எங்கள் இந்த மாநிலத்தில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி பலர் பல குற்றச்சாட்டுகளை அல்லது பல விஷயங்களை கடிதம் மூலம் அனுப்பலாம், இமெயில் அனுப்பலாம், பல விஷயங்கள் அனுப்பலாம். ஆனால் ஒரு வழக்கு பதியப்பட்டு ஆதாரபூர்வமாக சில விஷயங்கள் வழக்கு நடந்துட்டு இருக்குன்னா தான் நீங்க சொல்லணும். நான் சொல்வது, ஏப்ரல் மாதம் தேர்தல் முடிந்த பிறகுதான்
இவர் மீது குற்றச்சாட்டுகளும் இந்த வீடியோக்களும் பரவப்பட்டு அவர் மீது வழக்கானது. வழக்கு சார் நீங்க 2023 டிசம்பர்ல போட்ட வழக்குங்கன்ற சார் 2023 போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கு என்பது இந்த வீடியோக்கள் எல்லாம் பரப்பப்படவில்லை, வீடியோக்கள் எல்லாம் ஆதாரப்பூர்வமாக கொடுக்கப்படவில்லை. இந்த வீடியோக்கள் பரப்பப்பட்டது என்பதை தான் நான் சொல்றேன். ஏங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க அமைச்சர்கள், தமிழ்நாட்டில் எம்பிக்கெல்லாம் நிற்கக்கூடியவர்கள் யார் மீது வழக்கு இல்லையா? சொல்லுங்க சார். திமுக காங்கிரஸ்காரங்க மீது வழக்கே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? வழக்கு எல்லார் மேலேயும் இருக்கு சார். அரசியல் ரீதியான வழக்குகள் இருக்கலாம். அந்த வழக்கு வேற, இந்த வழக்கு வேற. நீங்க இந்த பிள்ளைய போயிட்டு சீண்டி வீடியோ எடுத்து அம்மாவையும் பொண்ணையும் ஒரே பாருங்க. நீங்க வந்து இந்த ஜேடிஎஸ் விஷயங்கள் நீங்க வந்து அந்த காலகட்டங்களில நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லா என்ன கேள்வி கேட்கறேன், நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க சார்? நீங்க குற்றச்சாட்டுகள் என்பது இன்னைக்கு சீமான் மீது இருக்குது, சீமான் மீது வழக்கு இருக்குது. சீமான் ஏன் போட்டிடுறாரு? சீமான் ஏன் கட்சியில ரீதியா அவர் தேர்தலில் போட்டிடுறாரு? நீங்க கேட்டிருக்கீங்களா சார்? விஜயலட்சுமி பொண்ணு இல்லையா? நீங்க சொல்றீங்களா விஜயலட்சுமி பொண்ணு இல்லையா? பெண்களை பாதுகாப்பு, நீங்க தவறு. பெண்களை பாதுகாப்பு நீங்க அரசியல்லயே வந்து இதுதான் சொல்றேன். ரொம்ப தெளிவா பாஜக பொம்பளை பொறுக்கியா இருக்கா சார்? பொம்பளை பொறுக்கிகள் எல்லா கட்சியிலும் இருக்கா சார்? பொம்பளை பொறுக்கிகளை பாஜக தூக்கி கடாசம். ஆனா நீங்க வந்து பாஜகவின் மீது அர்த்தம் இல்லாம சும்மானா பேசணும் பேசாதீங்க. நீங்க பாஜகவின் மீது என்ன சார் நீங்க குறிச்சு அமைச்ச முடியும்? 68 வயசு கிழவிங்க, அந்த கிழவியை கூட விட்டு வைக்கலையா? ஒரே ஒரு நீங்க பேசுறது ஒரு நாகரிகமா எனக்கு புரியல. அதாவது நீங்க ஆமா நீங்க உங்களுடைய பேச்சுக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நீங்க பாஜக வந்து பாரதிய கட்சி என்னங்க தவறு பண்ண முடியும்? எல்லா கட்சியில இருக்கக்கூடியவர்களும் எல்லா விதமான தவறுகளும். இப்ப நான் ஒண்ணு கேட்க சார், கேண்டிடேட்டா இருக்கட்டும் சார், எல்லாரும் இப்ப ஒவ்வொரு கட்சியினுடைய நிர்வாகிகள் மீது நான் அதுதான் சொன்னேன். உதாரணத்துக்கு சீமான் அவர்கள் சொல்றேன்னா, ஒரு கட்சியினுடைய தலைவர் நேரடியாக வீடியோக்களை, நேரடியாக பேச்சுக்களை, நேரடியாக ஒரு பெண் குற்றச்சாட்டுகளை, நேரடியாக வழக்குகளை கொடுத்திருக்கின்றார்கள். இல்லைன்னு நீங்க மறுக்க முடியுமா? அப்ப நீங்க சீமான் தமிழ்நாட்டிலே, நானும் கேட்கிறேன், சீமான் தமிழ்நாட்டிலே போட்டியிடக்கூடாது. சீமானுக்கு எதிராக இது வரைக்கும் என்ன பிரச்சாரங்கள்ல இது வரைக்கும் ஸ்டாலின் பேசியிருக்காரு? முதலமைச்சர் என்ன பேசியிருக்காரு? நீங்க கேள்வி கேட்டீங்களா? சீமான் அவர்கள் மீது திமுகவுடைய நிலைப்பாடு என்ன? முதலமைச்சருடைய நிலைப்பாடு என்ன? பெண்ணுக்கு எதிராக இவர் வந்து இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவர் மீது வந்திருக்கிறது. அந்த வழக்குகள் இருக்குது, வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அவருடைய அரசு ஜனநாயக ரீதியாக தேர்தலில் வந்து அவர் என்ன பண்ணலாம்? தேர்தல் ஆணைய திட்டத்தில் என் மீது இந்த வழக்குகள் இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணலாம்? தேர்தல் ஆணையமே அனுமதிக்குது. நீங்க ஏதோ பிஜேபி அனுமதிக்கணும்னு சொல்றீங்க. தேர்தல் நீங்க திரும்ப பாத்தீங்களா? இந்திய தேர்தல் ஆணையம் இல்லைங்க சார், அததான் சொல்றேன். நீங்க அங்கதான் திரும்ப பாத்தீங்களா? எடுத்து கொடுத்துட்டேனா? இல்ல நீங்க மோடி அவர்கள் ஏன் பிரச்சாரம் பண்ணான்னு சொல்றீங்களே? தேர்தல் ஆணையம் அவரை தேர்தலில் போட்டிட்டு அனுமதிக்குதுன்னு சொன்னா இதுதான் சட்டம். அப்ப சட்டத்துக்கு உட்பட்டு அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதை தவிர அவர் வந்து கன்விக்டட் அல்ல. அவர் வந்து 2 வருடம் 3 வருடத்திற்கு மீது தண்டனை பெற்றார் என்றால் ஆட்டோமேட்டிக்கா அவர் தேர்தலில் போட்டிட முடியாது. மோடி அவர்கள் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. சோ நீங்க வந்து பாஜகவின் மீது அவதூறுகளை பரப்பணும் நோக்கத்தோடு மோடி அவர்களை பற்றி தவறாக சிந்திக்கிற மாதிரி நீங்க இந்த மாதிரி பரப்புறீங்க. இது ஊடகத்துக்கும் ஒரு நெறியாளருக்கும் சரியில்லை. உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய அற்புதமான கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.